ஆல் ரைட் அன்பா. ஸோ பாப்கார்ன் வச்சு ரெடியாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி நடந்த ஆளில் நம்ம வந்து ஒரு தரமான செக்மெண்ட் பார்த்தோம். பிட்வீன் நம்மளோட கரண்ட் வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன் குந்தர் அண்ட் மேபி ஃபியூச்சர் சாம்பியன் 59 சாம்பியன் நம்மளோட வைப்பர் ராண்டி ஆர்டன். ஸோ என்ன பேசினாங்க அதுதான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து தூங்கியிருந்தேன். பட் அவரோட தீம் சாங் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏந்துட்டேன். அண்ட் அவர் பேசுக்கு ஃபுல் எனர்ஜி வந்து எனக்குள்ளே வந்துடுச்சு. அந்த மாதிரி நான் தூக்கத்தில் இருந்தேன். ஸோ என்ன நடந்தது நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ராவில் வந்து நம்மளோட ராண்டியோட ஒரு செக்மெண்ட் இருக்குது. ராண்டி வராரு, தர்மா என்ட்ரி பண்ணுறாரு. அண்ட் ஃபேன்ஸ் வேறு லெவல், அவங்களுக்கு எதுவும் ட்ரீட் கிடச்சிச்சு போல். ஏன்னா ராவில் ராண்டி வருது சொல்லுங்கள், அவர் வந்து ஸ்மாக்டவுனோட ஆள். ஸோ வேறு லெவலில் நம்ம வந்து இதை வந்து பார்க்குறோம். என்ட்ரி ராண்டி வந்துன்னு இருக்காரு. அண்ட் இங்கே ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. ராண்டி சொல்கிறாரு, இந்த மந்த்து தான் 20 வருஷம் முன்னாடி நான் வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆகினேன். அண்ட் நான் தான் வந்து யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன். அண்ட் கூடி சீட்டில் வரப்போகிற பேஷன் பண்ணல நான் வந்து 15 டைம் சாம்பியன் வந்து ஆக போகிறேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தென் பார்த்தா அங்கே வந்து குந்தர் இன்டர்ப்ட் பண்ணுறாரு. அண்ட் குந்தரோட அவராக சொல்ல தேவையில்லை, ஆஸ் அ வேர்ல்ட் சாம்பியன் பர்ஃபெக்டாக இருக்கார். அந்த டைட்டிலுக்குன்னே ஏற்ற போல் இருக்கார் அவர். ஸோ வேறு லெவலில் பார்த்தோன்னா அந்த டைட்டில் அவருக்கும் வந்து செட் ஆகுது. குந்தர் ஆடுறாரு. ஃபேன்ஸ் வந்து வேறு லெவலில் க்ரேஸியாக இருக்காங்க. என்னென்னமோ வந்து சாண்ட் பண்ணுறாங்க. ஒரு சைடில் ராண்டிக்காக ஆர்கேஓ அண்ட் குந்தருக்காக பார்த்தா அங்கே வந்து க்ரேஸியாக வந்து சாண்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கம் வந்து வேறு லெவலில் நம்ம வந்து ஒரு வைப் வந்து பார்ப்போம். க்ரௌடு ஃபுல்லாக வந்து இருப்பாங்க. ரெண்டு பேர் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இருப்பாங்க. அண்ட் அங்கே வந்து ராண்டி ஒன்று சொல்கிறாரு, சூப்பர் நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க, ஓகேவா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஏன் எடுத்துக்கோங்கன்னா என்னை பேஷன் பண்ணல, நான் வந்து சாம்பியன் ஆகிடுவேன், இவன் வந்து சாம்பியன் எடுக்க மாட்டாது. நான் சாம்பியன் ஆனதுக்கப்புறம் இந்த மண்டே நைட்ரா வந்து என்னோட ஒரு புது ஹோமாக மாறிடும். இது வந்து என்னோட வீடாக வந்து மாறிடும். தென் குந்தர் சொல்கிறாரு, ஆமாம் நீ சொல்கிற ரேட்டு தான், எல்லோரும் எடுத்துக்கோங்க, எல்லோரும் பிக்சர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இவன் வந்து நம்ம முன்னாடி நிற்கிறது யார், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், ஒரு தரமான ஒரு ஆள் நம்ம கூட நிற்கிறாப்புல, லெஜெண்ட் நம்ம முன்னாடி நிற்கிறாப்புல, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எஸ், ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா ஆர்கேஓன்னு வந்து சாண்ட் பண்ணுறாங்க. அண்ட் குந்தர் சொல்கிறாரு, ராண்டி டு பி ஹானஸ்ட், நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், இங்கே வந்து நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசல, உண்மையாக சொல்கிறேன் என்ன விஷயம்னு. இந்த ரெஸ்லிங் கம்பெனிலே நீ வந்து ஒரு தரமான ஆள், எத்தனை பேர் வந்தாங்க போனாங்க, நீ வந்து ஒரு நேச்சுரலான டேலண்ட்டு, இவ்வளோ வருஷமாக நீ வந்து இருக்க, நீ வேறு மாதிரியா. ஆனால் நான் வந்து லிமிட்டட், ஓகேவா. அண்ட் நீ வந்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணுற மேலே. ராண்டி நல்லா கேளு, இது வந்து ஒரு நியூ ஏரா, ஓகேவா. உன்னோட அந்த பழைய காலம் கிடையாது, இது வந்து ஒரு நியூ ஏரா. இது வந்து என்னோட ஏரா, என்னோட இந்த ரிங் ஜெனரோட ஏரா. அண்ட் இந்தமாரி நியூ ஏராவில், என்னோட ஏராவில் உன்னமாரி பழைய ஆளுங்களோட வேலை கிடையாது. நோ ரூம் ஃபார் பீப்புள் வேஸ்ட் மை டைம். அந்தமாரி வந்து குந்தர் வந்து சொல்கிறாரு. ராண்டி, எனக்கு நல்லாவே தெரியும் நீ பெட்டர் தான், நீ வந்து ஒரு தரமான ஆள் தான், நீ வந்து சொல்கிறது வந்து செய்வேன், நீ வந்து ஒரு சூப்பரான ஆள். பட் இங்கே வந்து உன்னோட கதைலாம் ஓடாது. பேஷன் பலியில் உன்னை நான் முச்சி விட்றேன். அண்ட் நான் வந்து ஆஸ் அ சாம்பியனாகவே இருப்பேன். ஸோ நீ என்னோட ஆக மொத்தத்தில் நீ வந்து என்னோட டைம் தான்ப்பா வேஸ்ட் பண்ணுற அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து சொல்கிறாரு. தென் ராண்டி சொல்கிறாரு, ஓகே, பட் இன்னொரு விஷயம், நீ வந்து என்ன சொன்ன, நான் வந்து எப்பவுமே பெட்டர்னு இல்லை, இங்கே வந்து யாருமே பெட்டர் கிடையாது. முக்கியமாக நான் வந்து பெட்டர் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனி ராஸ்டர்லேயே வந்து யாருமே வந்து என்னை விட பெரிய தப்பு வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் நான். ஸோ நீ கொஞ்சம் பார்த்து பேச, நீ வந்து யார் கூட பேசுகிறேன்னு. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒரு கேடியான ஆளாக இருந்தேன். நான் வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் மிஸ்டேக் வந்து நான் பண்ணியிருக்கேன். பட் டைம் ஆக நான் வந்து அதை மாற்றிருக்கேன், நான் வந்து அதை குறைச்சிருக்கேன், நான் வந்து அதை மாற்றிருக்கேன். எஸ், ஐ டூ லாட் ஆஃப் மிஸ்டேக். பட் வரப்போ பேஷன் பர்னியில் பார்த்தோன்னா அந்த மிஸ்டேக் வந்து நடக்காது. பை த வே குந்தர், நான் வந்து உனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துட்றேன், நான் வந்து யாருன்னு உனக்கு தெரிலனா, என் பேர் வந்து ராண்டி ஃப்ரீக்கிங் ஆர்டன். அண்ட் நான் வந்து ஒரு அன்பிரிடிக்டபிளான ஆள், யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சம்பவம்லாம் வந்து நான் செய்வேன். அண்ட் நான் வந்து வயலன்ஸ் பண்ணுறவன். மை ஃப்ரெண்ட், எனக்கு வந்து 5 குழந்தை இருக்குது, ஒரு ஹாட்டான ஒய்ஃப் இருக்கா, நான் வந்து 40 டைம் சாம்பியனாக இருக்கேன். அண்ட் கூட சேர்த்துல 15 டைம் சாம்பியனாக வந்து ஆக போகிறேன். ஸோ அகெயின் சொல்கிறேன், அஃப்கோர்ஸ் நான் வந்து பல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து என்னோட டைம் வேஸ்ட் பண்ணல. உன்னமாரி நான் பாரு இவ்வளோ விஷயத்த வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்த்தாக்கா நான் வந்து என் செல்ஃபுக்கு நல்ல விஷயந்தான் வந்து பண்ணியிருக்கேன். குந்தர் சொல்கிறாரு, இல்லை நீ என்ன சொன்ன, நீ வந்து ஒரு அன்பிரிடிக்டபிளான ஆளா, நீ வந்து அன்பிரிடிக்டபிளான ஆளா, நீ வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஆள். அண்ட் நான் வந்து சொல்கிறேன், நான் என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து சொல்கிறேன், வரப்போகிற பேஷன் பர்னியில் உன்னை நான் வந்து தோக்கடிக்க போகிறேன். இது முதல் ப்ரெடிக்ஷன். ரெண்டாவது ப்ரெடிக்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நீ வந்து வேர்ல்ட் சாம்பியன் வந்து ஆக முடியாது. யூ நெவர் பி ஏ சாம்பியன் அகெயின்.
ஏன் தெரியுமா ரேண்டி? ஏன்னா வந்து இது உன்னோட ரத்தத்திலே இருக்குது, இது வந்து உன்னோட நேச்சர்லேயே இருக்குது இந்த மாதிரி ஸ்க்ரூ ஆகிறது. ஏன்னா உன்னோட கிராண்ட் ஃபாதர் அவரும் வந்து இந்த மாதிரி ஏமாந்து போனார், ஸ்க்ரூ ஆனார். ஏன் உன்னோட அப்பன் அவரும் வந்து இந்த மாதிரி தான் ஸ்க்ரூ ஆனார். அண்ட் இவங்க எல்லாத்தையும் விட நீ தான் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரூ பண்ணுறவன். நீயும் வந்து ஏமாந்து போகிற, நீயும் வந்து காலியாக போகிற வரப்பு பேஷன் பண்ணல. ஸோ ரேண்டியோட ஃபேமிலிக்கு போயிட்டாரு குந்தர். லிட்டரலி குந்தருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில ரேண்டி யாருன்னு. ஸோ ரேண்டி அங்கே மைக்கை தூக்கி போகிறாரு, குந்தர் மைக்கை தூக்கி போகிறாரு. 2 பேரும் பார்த்தா கிட்ட வராங்க. ஐபி லைக் அவள் தான் ஆர்கே போட போகிறாரு. ஸோ சம கோத்தில் பார்த்தா 2 பேர் பார்த்துருக்காங்க. ஃபேன்ஸ் பயங்கரமாக க்ரேஸ் ஆகின்னு இருக்காங்க. அண்ட் அந்த நேரத்தில் ட்ரூ மேகட்டோட தீம் சாங் வந்து ஹிட் ஆகுது. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் ட்ரூ ஏண்டா வராரு, நான் ஷாக் ஆகிட்டேன். ட்ரூ வந்து வராரு. பட் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரூ என்ன சொல்கிறாரு, என்னோட கதை முடிஞ்சது, அவனை நான் வந்து தோக்காச்சிட்டேன், அவ்வளோதான், இதோட என் பாதை வேறு. அந்த மாதிரி பார்த்தா ட்ரூ சொல்லியிருப்பாரு. அப்டேட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் டேட்டில். ஸோ இந்த மாதிரி பார்த்தா ட்ரூ வந்து வராரு. பட் அங்கே பார்த்தோன்னா ட்ரூ ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாரு, ரிங்கு கீழே தான் இருக்கார். அண்ட் அங்கே பார்த்தோன்னா அவர் வந்து இது பேசலான்னு பார்ப்பாரு. பட் அங்கே நம்மளோட பெஸ்ட் இந்த வேர்ல்டு சிஎம் பங்க் வராரு, அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் அங்கே இப்போ கவுண்டர் பண்ணிடுறாரு ட்ரூ மேகட்டர். அண்ட் அந்த பெல்ட்டு கழட்டுறாரு. அவரோட பெல்ட்டு கழட்டி வைக்கலான்னு பார்ப்பாரு. பட் அங்கே கவுண்டர் பண்ணி சிஎம் பங்க் அந்த பெல்ட்டை வச்சு பொல வந்து பொழப்பார். அண்ட் ஓட விட்டுருவார். க்ரௌடு மூலியமாக பார்த்தோன்னா அங்கே வந்து நம்மளோட ட்ரூ வந்து ஓடிடுவார். ஸோ இங்கே செம்ம கோவத்தில் இருப்பார், வெறியோடு இருப்பார். அந்த ஃபயர் தெரியும் சிஎம் பங்க் இதில். அண்ட் நான் நேற்று அப்டேட்லேயே சொன்னேன் இனிமேல் பேச்சு கிடையாது வீச்சுன்னு. ஸோ அதோட சின்ன எக்ஸாம்பிள் தான் பார்த்தோன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா பிளாஸ்ட் பண்ணிடுறாரு சிஎம் பங்கு. அண்ட் ரிங்கை விட்டு பார்த்தோன்னா அங்கே வந்து குந்தர் அண்ட் ரேண்டி போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. அண்ட் லிட்டரலி உண்மையாக சொல்கிறேன், இந்த செக்மெண்ட் வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வந்து அவ்வளோ அருமையாக ஃபயராக வந்து இருந்தது. ஸ்டார்டிங்கில் 2 வரதா இருக்கட்டும், நான் வந்து 20 வருஷம் முன்னாடியே வந்து சாம்பியன்ஷிப் ஜெயிச்சேன் யங்கஸ்ட் சாம்பியன் இருந்தால் அதை வந்து ஞாபகப்படுத்துதான் இருக்கட்டும். அகைன் சாம்பியன் ஆக போகிற 15 டைம் சாம்பியன், அதை வந்து ஒரு நம்ம ஃபேன்ஸ் எல்லாரோட ஒரு ஆசை, அதை வந்து ஞாபகப்படுத்துதான் இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த செக்மெண்ட்டில் ப்ரோமோ கட் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா லுக் லைக் நம்ம எல்லாருமே இடம் போட்டோம், நம்ம வந்து அசால்ட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இங்கே ரேண்டி தோக்க தான் போகிறான்னு. பட் அவர் பேசின பேச்சுக்கு என்னோட 99% இதில் குந்தர் தான் ஜெயிப்பார்னு. பட் இப்போ அந்த பர்சன்டேஜ் பார்த்தோன்னா குறையுது, ரேண்டியோட பர்சன்டேஜ் பார்த்தோன்னா ஏறுது. பட் அது நான் வந்து மேபி அப்டேட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு கதை. ஸோ லிட்டரலி ஃபயராக வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் பங்க் அண்ட் ட்ரூ, அது அப்புறமா பேசலாம். ஸோ எப்படி இருந்தது இந்த செக்மெண்ட்டு மறக்காமல் உங்களோட ரியாக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், எல்லாத்தையும் கேட்டீங்க பார்த்துட்டீங்க. பட் உடனே ஓடிடாதீங்க, மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க, இந்த வாய்ஸை ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தரமான வீடியோஸ்க்காக, முக்கியமான வீடியோஸ்க்காக அண்டு பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. வீடியோக்கு ஒரு தரமான லைக் வந்து தட்டி விடுங்க. இதோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஒரு அடுத்த தரமான வீடியோவில்.